ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? தெரியுது. ம். சரி. ஸோ கடைசியா இப்போ மேல் கட்டிட போதனைகள் அப்படின்ற பகுதிய பத்தி பார்க்குறோம். இதுவரைக்கும் அ அஸ்திவார போதனைகள் அப்படின்ற விஷயத்துல வந்து நம்ம 6 விஷயங்கள தெளிவா நேத்து பார்த்துட்டோம். இதுல இந்த 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 அஸ்திவாரங்களுக்கு மேல என்ன கட்டணும்? அத எப்படி கட்டணும்? அப்படின்றத பத்தி ஆ அதுக்கு அடுத்தது நம்ம இப்ப மேல் கட்டிட போதனைகள் அப்படின்ற பகுதியில பார்ப்போம். ஸோ இது நம்ம ஏற்கனவே படிச்ச பவுலோட ஆ பவுலோட இந்த வார்த்தைகள்ல வந்து ஒரு இடத்துல பவுலே சொல்றாரு. இங்க வந்து அவரு கட்டுனாரு. அவர் வந்து "ஐ லேய்ட் அ ஃபவுண்டேஷன் அஸ் அ வைஸ் பில்டர்" அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. அவரும் அந்த இதே மாரி ஒரு அஸ்திவாரமா அ ஒரு ஒரு அஸ்திவாரத்த போட்டிருக்காரு. இதே அஸ்திவாரத்த தான் அவரு போட்டாரு. நம்ம இந்த 6 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அதே அஸ்திவாரத்த தான் அவரும் போட்டாரு. அவர் போட்ட அந்த அஸ்திவாரத்து மேல வேற ஒருத்தர் கட்டுறாங்க அப்படின்ற மாரி ஒரு இடத்துல சொல்றாரு. எங்கன்னா 1 கொரிந்தியர் 3:10 வந்து சொல்லி, ஆ அப்ப என்ன கட்டுறாங்க அப்படின்றது தான் அடுத்த கொஸ்டின் வருது. ஸோ முதல்ல இந்த வார்த்தைகள பார்த்துருவோம். 1 கொரிந்தியர் 3:10 பார்த்தீங்கன்னா, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின்மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதின்மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்கக்கடவன். இப்ப அவரும் அஸ்திவாரம் போட்டிருக்காரு. அவர் போட்ட அஸ்திவாரத்து மேல வந்து பல பேர் கட்டுறாங்க அப்படின்ற மாரியும் சொல்றாரு. இப்ப இங்க கொஸ்டின் என்ன அப்படின்னா, என்ன கட்டுறாங்க? அப்படின்ட்டு. ஸோ அப்ப என்ன கட்டுறாங்க அப்படின்றத பார்க்கும்போது, ம் அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, ஆம் முதல்ல அஸ்திபாரத்த பத்தி பேசிட்டோம். அஸ்திபாரத்த வந்து இந்த அஸ்திவார போதனைகள்ல வந்து யாரெல்லாம் நிலைக்காம கடைசி வரைக்கும் இந்த அஸ்திவார போதனைக்குள்ள வராம இருக்காங்களோ, அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துட்டோம். அதாவது அவங்க மனம் திரும்பல அப்படின்னா, அவங்க வந்து 2ஆம் மரணத்துக்கு போயிடுறாங்க அப்படின்றத பார்த்துட்டோம். இப்ப அஸ்திபாரம் போதனையே தெரியாத இருக்கவங்க என்ன எப்படிப்பட்டவங்க? அவங்க வந்து என்ன சொல்றது? அன்பிலீவர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். அன்பிலீவர்ஸ் அப்படின்னா அஸ்திபாரம் தெரியலன்னா அவங்க அன்பிலீவர்ஸ். அன்பிலீவர்ஸ். அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா இல்லனாலும் சரி, இந்த அஸ்திவார போதனைகள பத்தி முழுமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படின்னாலே, அவங்க வந்து எல்லாருமே அன்பிலீவர்ஸ் அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ வந்து நம்ம இங்க எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ல இருந்து நம்ம பார்த்தோம் 1, 2. அதுல இருக்கிற அஸ்திபாரம் தான் சொல்லி சொல்றோம். இதுதான் வந்து பைபிள்ல இருக்குது. ஆனா இதுதான் வந்து ஏன் வந்து ஏகப்பட்ட சபைகள் உலகத்துல இருக்கு. ஏன் இந்த டைரக்டா இருக்கிற வசனத்தையே வந்து ஏன் அவங்களால தெரிஞ்சுக்க முடியல? இதான் அஸ்திபாரம் சொல்லிட்டு. ஏன் வந்து ஏகப்பட்ட டினோமினேஷன் உருவாயிருக்கு வேற டாக்டரின்ஸ் வச்சு மறைக்கப்பட்டிருக்க மாதிரி இருக்கு. மறைக்கப்பட்டிருக்க மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம நம்மளே ஒரு இடத்துல படிச்சோம். இப்ப பிதா ஒருவனை எடுத்துக்கொள்ளாவிட்டால் எண்ணத்தில் அவன் வரான் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி கிறிஸ்துவே பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. உங்களுக்கோ அருளப்பட்டிருக்கு, அவர்களுக்கு அருளப்படவில்லை அப்படின்ற அவரே சொல்லியிருக்காரு. உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் பாக்கியம் உள்ளவைகள். இப்ப யாருக்கெல்லாம் அது கொடுக்கப்பட்டிருக்கோ அது இறைவனோட சித்தமா இருக்கு. யாருக்கெல்லாம் கொடுக்கப்படலையோ அதுவும் இறைவனோட சித்தமா இருக்கு. ஓகே. அப்படின்னு பார்க்கிறோம். ஆமா. அப்ப இது வந்து பார்ஷியாலிட்டி மாதிரி தெரியுதுல்ல? ஆமா. இது வந்து ஒரு ப்ரீ டிஸ்டைன்ட் ஆக்ட் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். முன்குறிக்கப்பட்ட விஷயம் அப்படின்ற மாதிரி பார்க்கிறோம். ஓகே. ஆனா அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்குறோம்னா, அதையுமே பவுல் தான் சொல்லியிருக்காரு. மண்ணு வந்து குயவனை பார்த்து, "என்ன ஏன் இப்படி செஞ்சீங்க?" அப்படின்னு கேட்க முடியாது. அது வந்து குயவனோட சித்தம் அப்படின்ற மாதிரி பார்க்கிறோம். ஸோ அந்த வகையில இந்த அஸ்திவார போதனைகள வந்து நம்ம முழுசா கடைபிடிக்கணும். இந்த அஸ்திவாரத்த போட்டதுக்கு அப்புறம் நம்ம எப்படி கட்டுறோம் அப்படின்றத பத்தி பார்க்கும்போது, பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு. இந்த நம்ம இப்ப படிச்ச இடத்துல தான் 3:10 தான் சொல்றாரு. இன்னொரு கொஸ்டின். இந்த அஸ்திபாரத்தை தான் வந்து பவுல் என்ன சொல்றாருன்னா கலாத்தியர்கிட்ட வேற யாராவது வந்து நான் சொல்லி தந்த போதனை தவிர்த்து வேற ஏதாவது போதனை சொல்லி தந்தாங்கன்னா
அவங்க ம். சபிக்கப்பட்டவங்க சொல்றது வந்து இந்த ம்ஹ்ம். அஸ்திபாரத்துல இருந்து வேஷம் சொல்றவங்கல்ல. கரெக்ட். கரெக்ட். ஓகே. அதான் கலாத்தியர் ம். 1ஆம் அதிகாரத்துல வர காரியமா இருக்கு. ம்ஹ்ம். ஓகே. அ ஆ இதே இதே இடத்துல தான் சொல்றாரு. வேற வேற ஒரு ஃபவுண்டேஷன் வந்து நம்ம போட முடியாது அப்படின்னு தெளிவா அவர் சொல்ட்டாரு. ஓகே. ம். கிறிஸ்துவே அல்லாமல் இன்னொரு அஸ்திவாரத்த வந்து வேற யாரும் போட முடியாது அப்படின்ற மாரி சொல்ட்டாரு. அதான் 11ஆம் ம். வசனத்துல. கரெக்ட். இங்கே முதல்ல இந்த போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரத்துமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது அப்படின்ட்டாரு. ம். ஓகே. அடுத்தது அப்போ இங்க பார்த்தீங்கன்னா, அவனவன் தான் அதின்மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்கக்கடவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, போட்டிருக்க அந்த அஸ்திவாரத்துக்கு மேல அவனவன் இன்ன விதமாய் கட்டக்கடவன் அப்படின்றாரு. அப்ப என்ன கட்டுறாங்க? அப்படின்றது தான் கேள்வி. அப்போ என்ன கட்டுறாங்க அப்படிங்கும்போது, இதுதான் அந்த என்ன கட்டணும் அப்படின்றதுக்கு பேரு தான் வந்து நம்ம மேல் கட்டிட போதனைகள் அப்படின்னு பார்க்குறோம். இந்த மேல் கட்டிட போதனைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆம் நமக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள வந்து எப்படி வந்து நம்ம ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் தீர்க்க தரிசனங்கள் வந்து எப்படி நிறைவேறுச்சு, எப்படி கொடுக்கப்பட்டுச்சு, அது எப்படி நிறைவேறுச்சு அப்படின்றத அ குறிச்ச ஒரு புரிதல் இருக்கணும். அப்புறம் சபை வந்து எப்படி முன்குறிக்கப்பட்டிருக்கு, அப்புறம் என்னென்ன காரியங்கள் எந்தெந்த வேளைகள்ல நடக்கப் போகுது அப்படின்ற அந்த காலவாரியான ஒரு புரிதல் இருக்கணும். ஸோ இந்த மாரி பட்ட விஷயங்கள் வந்து நெறைய அ சொல்லப்பட்டிருக்கு. அத வந்து நம்ம தெளிவா ஆராய்ஞ்சு கற்றுக்கொள்றதுக்கு பேரு தான் வந்து மேல் கட்டிட போதனைகள் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஆம் அப்ப இத இத பத்தி தான் பவுலே என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு மேல கட்டுறவங்க வந்து ஒரு இடத்துல பொன்னாலும், வெள்ளியாலும், விலையேறப்பட்ட கற்களாலும், மரத்தாலும், வைக்கோலாலும் கட்டுறீங்க அப்படின்ற மாரி ஒரு இடத்துல சொல்றாரு. எங்கன்னா 1 கொரிந்தியர் 3:12ல சொல்றாரு. ம். இத இதே கீழ இருக்கு. இதே ம். கன்டினியூவேஷன். ஒருவன் ம். அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளால் கட்டினால், அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். ம். நாளானது அதை விளங்கப் பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ம். அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? இது வந்து ஒரு மறைமுகமா அவர் சொல்ல வர்றாரு. இதுக்கு வந்து இத வந்து லிட்டரலா எடுக்கக்கூடாது. இது ஒரு மறைமுகமா அவர் சொல்ல வர்றாரு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களோட புரிதல் வந்து எந்த அளவுக்கு சரியானதா இருக்கு அப்படின்றத வச்சு சொல்றாரு. ஏன்னா இங்க வந்து பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல் அப்படின்னும்போது, நெருப்பு வந்து ஒரு ஒரு பொருள சோதிக்குது அப்படின்னா, அது அந்த பொருளோட தன்மைய பொறுத்து, அந்த நெருப்பு வந்து அந்த பொருள் வந்து அதுல வந்து இருக்கும், இல்லாம போயிரும். இப்போ மரத்தால செய்யப்பட்டது, இல்ல வைக்கோலால செய்யப்பட்ட ஒரு பொருள் அப்படின்னா, நெருப்பு வந்து அத சோதிக்கும்போது, அது வந்து இல்லாம பஸ்மமாயிடும். போயிருது. ம். ம். அழிஞ்சு போயிருது. ஆனா அதே இது நீங்க கல்லாலயோ, இல்ல அ பொன்னாலயோ, வெள்ளியாலயோ கட்டும்போது, அது வந்து நிலைச்சு நிக்குது அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு மாரி பவுல் இந்த இடத்துல சொல்றாரு. இப்போ இங்க அந்த அக்கினி அப்படின்றத வந்து சோதனைகள் அப்படின்ற சோதனைகளா வந்து அவர் வந்து எடுத்துக்காட்டா சொல்றாரு இந்த இடத்துல. ம். இப்ப நெறைய சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் எல்லாம் நம்ம வந்து தாண்டி வரும்போது, யாரோ யாரோ அத யாரோட புரிதல்கள் வந்து சரியா பலமானதா இருக்கோ, அவைகள் வந்து பொன்னாலும், வெள்ளியாலயும், வெள்ளையேறப்பெற்ற கல்லாலயும் கட்டப்பட்டது. எதெல்லாம் வந்து யாரோட புரிதல்கள் வந்து ஆ சரியானதா இல்லையோ, அதெல்லாம் வந்து வைக்கோலாலயும், புல்லாலயும், மரத்தாலயும் கட்டப்பட்டது அப்படின்ற மாரி இந்த இடத்துல ஒரு எடுத்துக்காட்டா அவர் சொல்ல வர்றாரு. ஓகே. அப்ப எக்ஸாம்பிள் நீங்க ம், மேல் கட்டிட போதனை ம், சொல்றீங்க. மேல் கட்டிட ம். போதனைக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஸோ புதிய ஒரு புதிய எக்ஸாம்பிள் ஏற்பாட்டிலேயே? புதிய ஏற்பாட்டிலேயே சொல்லணும் அப்படின்னா வந்து க ஆ இது தேவாலயம். அந்த ரோமர்களால அழிக்கப்பட்ட அந்த தேவாலயம் அப்படின்றத குறிச்சு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லிட்டு போனாரு. ஆ எங்கன்னா, ஆ மத்தேயுல தானே சொன்னாரு? மத்தேயு 24ஆம் அதிகாரம். ம். இங்க பாத்தீங்க 24 ம். ம். சீஷர்கள் வந்து அவர்ட்ட வந்து இந்த தேவாலயம் இவ்வளோ அழகா இருக்கே பார்த்தீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு மேல ஒரு கல் மேல ஒரு கல் இருக்காது. ம். இருக்காதபடி இது அழிஞ்சு போகும் அப்படின்ற மாரி ஆ
ஒரு இயேசு இடத்துல கிறிஸ்து சொல்றாரு. சொல்றாரு ஆ, ஒரு இடத்துல. அதான் அதுக்கு 3ஆம் வசனத்திலே சொல்றாரு. ம். அது 2ஆம் வசனத்துல சொல்றாரு. 24:2. 24 இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ம். சொல்லிட்டு அடுத்து 3ஆம் ம். வசனத்துல தான் எப்ப நடக்கும்னு சொல்லி கேட்கறாங்க. ம். அதான் அவங்க சொல்றாங்க. அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவர்கள் தனித்து வந்து, இவைகள் எப்போது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அதான் 3 கேள்வி கேட்கறாங்க. இவைகள் எப்ப சம்பவிக்கும் சொல்லும்போது, ஒரு ம். கல் மேல ஒரு கல் அது ம். எருசலேமோட அழிவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ம். ம். உன்னோட உமது வருகைக்கும் உலகத்தின் ம். முடிவுக்கும். இயேசு ம். கிறிஸ்துவோட வருகை, அப்புறம் உலகத்தோட ம். முடிவு. 3 கேள்விகள் 3 கேட்கறாங்க. ம். ம். இயேசு அதுதான் அவர்களுக்கு எக்ஸ்பிளமேஷன். பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு, நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ம். ஓகே. சோ அதோடய கண்டிஷனா ம். கீழ வைக்க சொல்லிட்டு வர்றாரு. ஓகே, ஓகே. ம். அதுல புரிஞ்சிச்சு. எங்க வந்து முழுமை அடைஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த தேவாலயம் வந்து ஆ இப்ப 70 ஏடியிலேயே ரோம பேரரசால இடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு பார்க்கிறோம். ஓகே. ஆமா. ம். ம். ஸோ அது வந்து ஒரு இது இத இத வந்து முழுசா புரிஞ்சுக்கிறவங்க வந்து மேல் கட்டிட போதனைகள்ல ஆ மேல் கட்டிட போதனைகள ஓரளவு புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாரியும் பார்க்குறோம். ஓகே. இப்ப இந்த அதான் மாரி இது நெறைய மேல் கட்டிடம் இதுவும் ஒரு ஆ எக்ஸாம்பிள். இந்த மாரி நெறைய எக்ஸாம்பிள். இருக்கு. ம். ஓகே, ஓகே. இது வந்து இயேசு கிறிஸ்து காலத்துல, இல்ல ம். இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிர்த்தெழுந்த பிறகு காலத்துல ம். வாழ்ந்த ம். யூதர்கள், இல்ல புறஜாதிகள் அவங்களுக்கு வந்து ம். இந்த பதிவுகள், மத்தேயு பதிவுகள் கிடைச்சிருக்கும்போது, ம். அவங்க இந்த தீர்க்கதரிசனத்த படிக்கிறாங்க. ம். அப்போ இத விசுவாசிச்சு கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த எருசலேம்ல இருந்தவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்க. யாரெல்லாம் வந்து புரியலையோ, அவங்க உள்ள மாட்டிக்கிட்டு ம். இறந்து போயிட்டாங்க நெறைய பேரு. இது ம். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுலாம் இந்த மாரி நடக்கப்போகுது சொல்றது ம். எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா, சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து அவங்க விசுவாசத்த வந்து இன்னும் பலப்படுத்துன்னு சொல்லி பார்க்கிறோம். ம். யாரெல்லாம் சரியா புரிஞ்சுக்கலையோ, அவங்களோட விசுவாசம் வந்து இழந்துட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். சோ, ம். ஒரு அப்பாயின்ட் ஏற்ற வேலையில என்ன ஆகுது, ஒருத்தவங்களுக்கும் வந்து அந்த விசுவாசத்துக்கான சோதனை மாரி, அந்த ம். காலத்துல 70 கிபி 70ல இருந்த கிறிஸ்தவர்கள், ம். கன்வெர்ட் ஆன ம். கிறிஸ்தவர்களுக்கு இது சோதனையா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ம். இது ஒரு சோதனை. இந்த மாதிரி இன்னும் நெறைய இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஓகே. ம். அப்புறம் ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா, இதே மாரி இன்னொரு மேல் கட்டிட போதனை அப்படின்னு பார்க்கும்போது, ஆம் பார்த்தீங்கன்னா, ரெவலேஷன் இதுல வெளிப்படுத்தின விஷயங்கள்ல வந்து அ ஆய 1,44,000 ஆ பேர வந்து சூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கிறோம். ம். ஸோ ரெவலேஷன் 14 முன்பு நான் பார்த்தபோது, சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும், அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்கக் கண்டேன் அப்படின்னு. ம். அப்ப இது இது இன்னொரு மேல் கட்டிட போதனை. அப்ப இது வந்து இவங்க ரிவார்ட் பெறவங்கல்ல, யாரெல்லாம் மேல் அ, கட்டிட அ, போதனைய ம், சரியா வந்து ஆ ம், செஞ்சு முடிச்சாங்களோ, ரிவார்ட் ம், பெறவங்க தான் இவங்க ம், சொல்லி பார்க்கிறோம். ம். இன்னொன்னு சரி. மேல் கட்டிட போதனைன்னா நம்ம எங்க ம்ஹ்ம், போலாம்னா, இது போலாம்னு ம்ஹ்ம், நினைக்கிறேன். எதுனா ம்ஹ்ம், எபிரேயர் ம்ஹ்ம், 6ஆம் அதிகாரத்துல, ம்ஹ்ம், எல்லாம் ஃபர்ஸ்ட் 5ஆம் அதிகாரம் அதுக்கு முந்தின அதிகாரத்துல பவுல் ம்ஹ்ம், வந்து மெல்கிசேதேக் பத்தி பேசிட்டு இருப்பாரு. ம், ஓகே. 11ஆம் வசனம். ம்ஹ்ம். இந்த மெல்கிசேதேக்கைப் பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்கப் பண்ணுகிறேன். ம். அறுதியாய் இருக்கும். என்னதுன்னா இவங்க என்னது கேட்கறதுக்கு ரொம்ப டல்லா இருக்காங்க. ம்ஹ்ம், ஹியரிங் வந்து அப்படியே ஆ ம், ரொம்ப வந்து கேட்டு கேட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு வந்து புளிச்சு போயிருச்சு. ம்ஹ்ம், அதனால என்ன ஆகுதுன்னா, ரொம்ப டல் ஆயிட்டாங்க. ஓகே என்னடா ம்ஹ்ம், இது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அதனால ம், உங்களுக்கு வந்து புரியாது சொல்லிட்டு ம், 12ஆம் ம்ஹ்ம். வசனம் படிங்க. காலத்தைப் பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல,
பாலை உண்ணத்தக்கவர்களா நீர்கள். அப்ப என்னதுன்னா, இந்த அஸ்திபாரத்துல என்ன பண்றாங்கன்னா, குழப்பிக்கிறாங்க இந்த மக்கள். ம், 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 ஓகே. இவங்க ஒண்ணும் மேல் கட்டுற போதனைகள வந்து இன்னும் ம். வரல. பலமான எஸ், எஸ். ஆகாரத்த. ம், இப்ப மெல்கிசேதேக் பத்தி எடுக்கலாம் சொல்லி நெனைக்கிறாரு. ஆனா ம்ஹ்ம். இவங்க என்னதுன்னா, இன்னும் மந்தம் உள்ளவங்களா இருக்காங்க. இன்னும் ம்ஹ்ம். பாலாகாரத்திலேயே வந்து அஸ்திபாரத்திலேயே ம், வந்து குழப்பம் உள்ளவங்களா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். அதனால தான் என்னதுன்னா, நீங்க ம், காலத்தை பார்த்தால் இத்தன வருஷம் ஆயிடுச்சு. ம்ஹ்ம். நீங்க வந்து ம்ஹ்ம். போதகரா இருக்கணும். நீங்க ம், வந்து பலமான ஆகாரத்த தெரிஞ்சு, நீங்க வந்து நல்லா பகுத்தறியிற ஆட்களா ஆயிருக்கணும். ம், அதான் பவுல் வந்து 13, 14 சொல்றாரு. அப்படியே நீங்க ம்ஹ்ம். 6ஆம் அதிகாரம் 1 வசனம் 1, 2 படிங்க. 1, 2, 3 ம்ஹ்ம். நம்ம ஏற்கனவே படிச்சது தான். கரெக்ட். ஆகையால் கிறிஸ்துவைப் பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு சித்த ஆ கிரியைகளுக்கு மறுதலாகும் பாத்தீங்களா? மாதிரி. ம், மூல உபதேசங்களை நாம் விட்டு சொல்லும்போது, அதுக்கு மேல ம்ஹ்ம். கடந்து போணும். ம், ஓகே. சித்த கிரியைகள் இதெல்லாம் சொல்லிட்டு வராங்களா? ம். அப்படியே சொல்லிட்டு அந்த 2ஆம் வசனத்துல கடைசி பாட்டு வருங்க. நித்திய நியாய ம். நித்திய நியாய தீர்ப்பு ம். என்பவைகிறான என்பவைகளாக அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் மறு பூரணராகும்படி. கடந்து ம்ஹ்ம். போவோமாக. ம், ஓகே. அப்போ என்னதுன்னா, அஸ்திபாரத்தை மறுபடியும் என்ன பண்றாங்க? இவங்க ம். குழப்பிக்கிறாங்க. கேட்டுக்கிறேன். அதுல ம், ஸ்ட்ராங் இல்ல. ம், அதனால இத விட்டுட்டு நீங்க ம்ஹ்ம். மெச்சூர் ஆவணும். அப்ப ம், பூரணர் ஆவணும்னாலே என்னதுன்னா, நெக்ஸ்ட் லெவலு. அப்ப ம், மேல் கட்டிட போதனைகள் சொல்றதே நீங்க சொல்றது என்னதுன்னா, ம்ஹ்ம். அந்த பூர்ணர் ஆவறது. ம். அத தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம பூர்ணரா ஆக முடியும்னு சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஒரு பில்டிங் இல்ல ம்ஹ்ம். ஃபவுண்டேஷன் மட்டும் தான் இருக்கும். மேல ம், கட்டடமே இருக்காது. ம், ஓகே. சோ அப்போ என்னதுன்னா, இந்த மெல்கிஷெதேக் சொல்ற அந்த போதனை ம்ஹ்ம். வந்து பாத்தீங்கன்னா, அவர் சொல்ல ம்ஹ்ம். வர்றாரு பாத்தீங்களா? அது வந்து ம். மேல்கட்ட போதனை சொல்லி ம். இங்க டைரக்ட்டாவே ரெஃபரன்ஸ் இருக்கு சொல்லி ம். பார்க்கிறோம். கரெக்ட். ம். அப்போ இப்ப இந்த 1,44,000 பேர அப்படின்னு இங்க வெளிப்படுத்தல்ல சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இவங்கெல்லாம் யார வந்து இந்த மேல்கட்டிட போதனைகள்ல வந்து நல்ல புரிதல் உள்ளவங்களா இருந்தவங்க. ம். கரெக்ட். அப்படிதானே? ம். அப்ப ம். அப்படி இப்படி யாரெல்லாம் வந்து அதுக்கு மேல கட்டுறாங்களோ, அவங்கள எல்லாம் வந்து ஆ அவங்களுக்காக தான் இன்னமும் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிறிஸ்துவோட 2ஆம் வருகை அப்படின்றது வந்து எப்ப நடக்கும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இந்த 1,44,000 பேர வந்து சேர்க்கறதுக்காகவும், அவங்கள எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், இன்னமும் அந்த 2ஆம் வருகை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாரி பார்க்குறோம். எங்க அப்படின்னா, ஆ ரோமர் 8:19ல பார்க்கிறோம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது. அப்படின்ட்டு ம். இந்த இடத்துல தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு. தேவனுடைய புத்திரர் அப்படிங்கும்போது, சன் ஆஃப் காட். அப்ப கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். ம். ஆ அப்ப இங்க சிருஷ்டி அப்படின்னு சொல்றது வந்து அந்த புதிய சிருஷ்டி பத்தி பேசுறாங்க அப்படிதானே? ஆமா. சபை. ம். சபை அப்படின்ட்டு. ம். அப்போ ம அ அப்ப இப்படி அஸ்திபார போதனைகள்ல க மேல் கட்டிடத்துல வந்து அஸ்திபார போதனைக்கு மேல பெற்றவங்க வந்து இந்த 1,44,000 பேரா இருக்காங்க. அப்போ ஆ இவங்கள அது தான் வந்து சரியா கட்டுறவங்க ம்ஹ்ம். நெறைய பேர் கட்டுறாங்க. ஆனா ம். சரியா வந்து பொன், சரியான வெள்ளி விலை ம். இருக்கட்டும். ம். சரியா கட்டுறவங்க. அவங்க தான் இந்த 1,44,000 பேர்ல வந்து செலக்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த அஸ்திவார போதனைகள் சரியா போட்டாங்க. ஆனா, அதுக்கு மேல கட்டுனவங்க வந்து சரியான புரிதல் இல்லாம கட்டுனவங்களுக்கு என்ன ஆகுது? அப்படின்ட்டு ம். அடுத்தது பார்க்கணும். ஸோ அப்படி இது நாளைக்கு பார்க்கும்போது பார்க்கலாம். ம். சரி. ம். இந்த பாயிண்ட் நாளைக்கு பார்த்துடலாம். ம். சோ இதுவரைக்கும் ஓவரால் நம்ம ம்ஹ்ம். பார்த்ததுல ம்ஹ்ம். 1,44,000 பேரு இல்லன்னா ரிவார்ட பெறும் கூலிய பெறும் ம். ஆட்கள பத்தி பார்த்தோம். இல்லன்னா புத்தியுள்ள ம். கன்னிகைகள பத்தி மட்டும் பார்த்தோம். புத்தி ம். இல்லாத கன்னிகைகள பத்தி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரி. ஓகே. வெந்து போறத பத்தி. ஓகே. ம். சரி. ஓகேப்பா. ம். சரி. ஓகே தானே டைம் கரெக்ட்டா இருக்குல்ல உங்களுக்கு? ஆமாம். கரெக்ட்டா. சரி. பிரேயர் பண்ணிடலாமா? ப்ரே பண்ணிடலாம். ம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் கூட சகோதரராய் நாங்கள் ஒன்று கூடி இந்த மேல் கட்டிட போதனைகளை குறித்து நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் எங்களை கூட்டிச் சேர்த்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த பாடங்களின் இறுதியில் நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற இந்த முக்கியமான மேல் கட்டிட போதனைகளை குறித்த நம்பிக்கையும், புரிதலும் எங்களுக்கு இன்னும் அதிகமாக வரும்படி கர்த்தர் தாமே பரிசுத்த ஆவியானவரின்
வல்லமையால் எங்களை நிரப்பி, நாங்கள் இன்னும் அதிகமாக வாஞ்சையோடு வேத வசனத்தை வாசித்து, அதில் கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிற காரியங்களை நாங்கள் உணர்ந்து, பொன்னாலும், வெள்ளியாலும், வெளியேறப்பட்ட கற்களாலும் கட்டுகிறவர்களாக வாழும்படியாகவும், உம் சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு விசுவாச கிரியைகளை செய்கிறவர்களாக வாழும்படியாகவும் கர்த்தர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று என் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பிதாவே. ஆமென், ஆமென். ஓகே ஜிபன். சரிங்க. பார்க்கலாம்.